ஹரியோம். ராஜயோகத்தில் 8 அங்கங்கள் இருக்கின்றன. அதனால் அஷ்டாங்க யோகம் என்பது மற்றொரு பெயர். 8 அங்கங்களும் முறையே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என பெயர் பெறுகின்றன. முதல் அங்கமாகிய யமம் என்பதில் 5 அம்சங்கள் இருக்கின்றன. அவைகள் அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் என்று. மனம், மொழி, மெய் என்னும் திரிகரணங்களால் யோகி ஒருவன் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யலாகாது. மனிதர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டுதல் என்பது போதாது. உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தினிடத்தும் அன்பாயிருத்தல் அகிம்சை. சத்தியம் என்பது உண்மை, வாய்மை, மெய்மை என பொருள்படுகிறது. சத்திய விரதத்தினின்று யோகி ஒருபொழுதும் தவறக்கூடாது. அஸ்தேயம் என்பது கல்லாமை என்று பொருள்படுகிறது. அதாவது முறை தவறி எப்பொருளையும் மனிதன் தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. பிரம்மச்சரியம் விரதங்களுள் தலையானது. அதனால் காப்பது விரதம் என்னும் முதுமொழி உண்டாயிற்று. காமத்தை முற்றிலும் வெல்லுதல் இதன் குறிக்கோள். பொருள் மிக படையாதிருப்பதும் பிறரிடமிருந்து எதையும் தானமாக பெறாமல் இருப்பதும் அபரிக்கிரகம். ஆக கொல்லாமை, பொய்யாமை, கல்லாமை, பொறிவழி செல்லாமை, ஏலாமை ஆகிய 5ம் சேர்ந்து யோக சாதனத்தில் யமம் என்று பெயர் பெற்றுள்ளது. அடுத்து வருவது நியமம். யமம் என்னும் அங்கத்தில் இருப்பது போன்று நியமத்தில் 5 கிளைகள் இருக்கின்றன. அவைகள் சௌச்சம், சந்தோஷம், சுவாத்தியாயம், தபஸ், ஆத்ம சமர்ப்பணம். மனம், மொழி, மெய் ஆகிய திரிகரணங்களின் தூய்மையாக வைத்திருப்பது சௌச்சம். மனதில் வியாக்குலம் தோன்றலாகாது. வரம்பு கடந்து கலி கொள்ளும் கூர்ந்தாது. மனம் எப்பொழுதும் இனிமையோடு கூடிய உற்சாகம், சாந்தமும் உடையதாக இருக்க வேண்டும். அத்தகைய மனநிலைக்கு சந்தோஷம் என்று பெயர். பாரமார்த்திக விஷயங்களை புகட்டும் நூல்களை சிரத்தையோடு அறிவது சுவாத்தியாயம். மானுட வாழ்க்கையை பாரமார்த்திக்க நெறிக்கென்றே பயன்படுத்துவது தபஸ். ஈஸ்வர விசுவாசம் வைத்து ஈஸ்வர பிரீத்திக்காக அவரிடம் ஆத்ம சாதகன் ஒருவன் தனது வாழ்வை ஒப்படைப்பது ஆத்ம சமர்ப்பணம். இவ்5ம் ஒழுங்காக அமைய பெற்றிருப்பவன் நியமத்திலே நிலைத்தவனாக இருக்கிறான். யோக சாதனம் பயில்கிற ஒருவன் அமர்ந்திருக்க வேண்டிய முறை ஆசனம் என்று பெயர் பெற்றுள்ளது. சுவாசிப்பதன் மூலம் உண்டாகிற பிராணுடைய போக்குவரவை ஒழுங்குபடுத்துவது பிராணாயாமம். பொறிகளை புலன்கள் வழி செல்ல ஒட்டாது தடுத்து வைப்பது பிரத்யாகாரம். ஏதேனும் ஒரு இலக்கில் மனதை உறுதியாக நிலைநிறுத்துவது தாரணா. மேலாம் சிந்தனையில் ஈடுபட்டிருப்பது தியானம். மனமுடுங்கி பாரமார்த்திக்க பேருண்மை பெறுவது சமாதி. இப்படி அமைந்துள்ள 8 அங்கங்களில் யமம், நியமம் ஆகிய 2ம் யோகியை சீலத்திலே நிலைநிற்கச் செய்கின்றன. இவ்விரண்டையும் முறையாக அனுஷ்டானிக்காதவன் யோகத்தில் வெற்றியடைய மாட்டான். இவ்விரண்டிலே யோகி உறுதி பெற்று இருப்பானாயில் தன்னுடைய சாதனத்தின் விளைவுகளை சுவானுபூதியில் கண்டறிவான். ஆனால் யமமும் நியமும் வழுவி இருப்பவனுக்கு யோக சாதனம் ஒருபொழுதும் பயனளிக்காது. யோகத்திலே 3வது அம்சமாக அமைந்திருப்பது ஆசனம். நாள்தோறும் யோகி ஒருவன் யோகாசனங்கள் சிலவற்றை செய்தாக வேண்டும். அதன் மூலம் உடல் பரிபக்குவமாகிறது. மேலான சாதனத்துக்கு போவதற்கு உற்ற உபாயமாகவும் அது அமைகிறது. சரீரத்தை வெவ்வேறு நிலைகளிலும் படிவங்களிலும் இருக்க செய்வதற்கு வெவ்வேறு ஆசனங்கள் என்னும் பெயர்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவைகளில் தான் நெடுநேரம் அமர்ந்திருப்பதற்கு எந்த ஆசனம் பொருத்தமானது என சாதகன் கண்டறிந்து கொள்ள வேண்டும். ஸ்திரமாகவும் மனதுக்கு சுகமாகவும் எது இருக்கிறதோ அதுவே பொருத்தமான ஆசனம்.
சாதாரணமாக நாம் சமர்ப்பணம் கூட்டி அமர்வதை பத்மாசனம் என்கிறோம். உள்ளங்கைகள் இரண்டும் மேல் நோக்கி இருக்கும்படி செய்து வைத்தால் அது பத்மாசனம். சாதகனுக்கு அது ஒத்ததாகும். ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பதற்கு உடலை ஏதேனும் ஒரு ஆசனத்தில் வைத்திருப்பது ஒருவனுக்கு வசதியாக இருக்கலாம். ஆனால் அதே ஆசனம் மற்றொருவனுக்கு சிந்தனை செய்வதற்கு பொருந்தாததாக இருக்கலாம். மனோ தத்துவங்களை நாம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்குமானால் சரீரத்தில் பலதரப்பட்ட செயல்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன. உடலில் அடித்துக் கொண்டிருக்கிற நாடிகளை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். நாடி நரம்புகளிலே புதிய சலனங்கள் உண்டாகும். உடல் அமைப்பே புதியதொரு வடிவை எடுக்க ஆரம்பிக்கிறது. அப்படி உடலில் உண்டாகும் இயக்கங்களுள் பெரும்பகுதி சுஷும்னா நாடியில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதனால் முதுகெலும்பு அல்லது முள்ளத்தண்டில் இருக்கும் சுஷும்னா நாடிக்கு இடைஞ்சல் ஒன்று உண்டாகாது வைத்திருப்பது அவசியமாகிறது. நெஞ்சு, கழுத்து, தலை ஆகிய 3 உறுப்புகளையும் நேர்கோட்டில் இருக்கும்படி வைத்து முதுகெலும்பு எப்பக்கத்திலும் வளைந்து போகாது நிமிர்ந்து இருக்கும்படி ஆசனம் போட்டு அமர்வது அவசியமாகிறது. உடலின் பாரம் முழுவதும் விலா எலும்புகளில் தாங்கப்படுவதாக செய்ய வேண்டும். அப்பொழுது முள்ளந்தண்டு தானாகவே நேராக அமர்ந்திருக்கும். அங்கனம் அமைக்கப்பெறும் ஆசனமானது சுகமானதாகவும் இயல்பாக அமைந்ததாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும். நெஞ்சம் உள்ளே சுருங்கி வளைந்திருக்கும். மேலாம் எண்ணங்களை எண்ண முடியாது என்பதை பழக்கத்தில் ஆத்ம சாதகர் தெளிவுற கண்டு கொள்ளலாம். இப்படி ஆசனத்தை ஒழுங்குபடுத்துவது ஹடயோகத்தின் சிறப்பு. ராஜயோகம் மனதை பண்படுத்துவதற்கும் அடயோகம் உடலை ஒழுங்குபடுத்துவதற்கும் அமைந்துள்ளன. ஸ்தூல உடலை உறுதியாக திருத்தி அமைப்பதே ஹடயோகத்தின் குறிக்கோள். அதில் மிகைபட கருத்தை செலுத்துவது நமது குறிக்கோள் அன்று. அடயோக சாதனங்கள் மிக கடினமானவைகள். அவைகளை ஒரு நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. நெடுநாள் பயிற்சி கற்றுக்கொண்டாலும் பாரமார்த்திக துறையில் முன்னேற்றம் அடைவதற்கு அடயோகம் பயன்படுவதில்லை. அதை முறையாக பழகி வருவதன் மூலம் உடலில் உள்ள எல்லா உறுப்புகள் மீதும் ஆதிக்கம் செலுத்தலாம். எந்த தசை வேண்டுமானாலும் அடக்கி ஆளலாம். வேண்டுமென்றால் ஹிருதயம் அடிப்பதை நிறுத்தியும் கூட விடலாம். மீண்டும் அது அடிக்கும்படி கூட தூண்டலாம். உடல் முழுவதும் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் அங்கனம் வசப்படுத்தி வைத்திருக்கலாம். மனிதனை நீடூழி வாழ்ந்திருக்க செய்வது அடயோகத்தின் நோக்கமாகும். ஆரோக்கியத்தை பெறுவதும் அதன் முக்கியமான குறிக்கோள். நோய்க்கு இடம் கொடாமல் இருக்க அடயோகி தீர்மானிக்கிறார். அதன்படி அவன் நோய்வாய்ப்படாமல் இருக்கிறான். எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அவன் வாழ்ந்திருக்கலாம். 100 வருஷம் வாழ்ந்திருப்பதில் அவனுக்கு சிரமம் ஒன்றுமில்லை. வயது 150 ஆகும்போது வாலிபத்தில் இருப்பவனை போன்று அவன் தென்படுகிறான். நரை திரை என்பன அவனுக்கு உண்டாவதில்லை. அவ்வளவுதான். அதற்கு மேல் உயர்ந்த மனநிலை எதையும் அவன் எட்டுவதில்லை. 5000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்த ஆலமரம் ஒன்று இருக்கிறது. நீடூழி வாழ்ந்திருக்கும் அந்த ஆலமரமாகவே தான் இருக்கிறது. அதற்கு மேல் அதனிடத்தில் முன்னேற்றம் ஒன்றுமில்லை. அதே விதத்தில் மனிதன் ஒருவன் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பானால் அவன் வெறுமனே ஆரோக்கியம் நிறைந்த பிராணி, அவ்வளவுதான். பின்பு ராஜயோகத்தின் நோக்கமோ அதினின்று முற்றிலும் வேறுபட்டது. மனதை பண்படுத்தி அதன் கூறுகளை எல்லாம் கடந்து அப்பால் ஏகுவதை அது லட்சியமாக கொண்டிருக்கிறது. அடயோகிகள் புகற்றுகின்ற 2 சாதாரணமான பாடங்கள் பொதுமக்களுக்கு நன்கு பயன்படுவாகின்றன. உதாரணம் 1 எடுத்துக்கொள்வோம். காலையில் எழுந்ததும் நாசி துவாரங்கள் வழியாக சிறிது தண்ணீர் அருந்துவதை தலைவலியை போக்கும் உபாயம். அப்படி நாசி துவாரங்களின் மூலமாக தண்ணீரை அருந்துவதால் நாள் முழுவதும் மூளையானது அமைதியாக நல்ல நிலையில் இருக்கும். சளி பிடிக்காது. இந்த சாதனம் மிக சுலபமானது. மூக்கை தண்ணீருக்குள் அமிழ்த்தி லேசாக நாசித்துவாரங்கள் வாயிலாக உறிஞ்சி தொண்டையில் நீர் எட்டும் போது விழுங்க வேண்டும். ஆனால் மூக்கில் சளி முதலிய மாசு இருக்குமாகில் அப்படி உறிஞ்சிய நீரை வெளியிலே துப்பிவிடலாம். விரைந்து உறிஞ்சினால் சுரீர் என்று நாசியில் வலி உண்டாகும். நிதானமாக நீரை உறிஞ்சினால் சிரமமின்றி அதை உள்ளே இழுத்து விழுங்கலாம். உறுதியான ஆசனம் போட்டு அமர்ந்திருக்க யோக சாதகன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அமர்ந்து கொண்டு முதலில் நாடி சுத்தி செய்து பழக வேண்டும். நாடி சுத்தி செய்தல் ராஜயோகத்திற்குரிய சாதனம் அல்ல என்று ஒரு சாரார் அதை புறக்கணித்து விடுகிறார்கள். மற்றொரு சாரார் அது ராஜயோகத்துக்கு உரியது என்று ஏற்றும் கொள்கிறார்கள். ஜெகத்குரு சங்கராச்சாரியார் ராஜயோகத்தில் நாடி சுத்திக்கு இடம் ஒன்று என்று அதை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஞான மார்க்கத்துக்கே அவர் முதன்மை கொடுப்பவர். அடுத்தபடியாக பக்தி யோகத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ராஜயோகத்துக்கு அவர் அதிக சிறப்பு தருவதில்லை.
அப்படி இருந்தும் இந்த ராஜயோகத்தில் நாடி சுத்திக்கு அவர் இடமளித்திருப்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸ்வேதாஸ்வர உபனிஷத் வியாக்கியானம் எழுதுகையில் அவர் சொல்லியிருப்பது, பிராணாயாமத்தின் மூலம் சித்தமலம் அகற்ற பெருங்கால் அது பிரம்மத்தில் உறுதியாக நிற்கிறது. ஆனால் பிராணாயாமம் என்னும் சாதனம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பிராணாயாமம் செய்ய ஆரம்பிப்பவன் முதலில் நாடி சுத்தி செய்ய வேண்டும். நாடி சுத்தி செய்கிறவனுக்கு பிராணாயாம பயிற்சி அமைகிறது. நாடி சுத்தி செய்ய வேண்டிய முறை வருமாறு: கட்டை விரலை கொண்டு வலது நாசி துவாரத்தை அடைத்துக் கொண்டு இடது நாசி துவாரத்தின் வாயிலாக அமைதியாக காற்றை உள்ளே வாங்க வேண்டும். எவ்வளவு காற்றை உட்கொள்ள முடியுமோ அவ்வளவு காற்றை அமைதியுடன் உறிஞ்சுதல் வேண்டும். பிறகு இடைநேரம் கொடுக்காது இடது நாசி துவாரத்தை சுட்டு வரலால் அடைத்துக் கொண்டு வலது நாசத்துவாரத்தின் வாயிலாக அவ்வளவு காற்றையும் வெளிவிட வேண்டும். காற்று முழுவதும் வெளியான அதே கணத்தில் வலது நாசி துவாரத்தின் வாயிலாக உட்கொள்ள இயலும் அளவு காற்றை வாங்கி இடது நாசி துவாரத்தின் வாயிலாக நிறுத்த வேண்டும். 3 தடவைகளுக்கு குறையாமல் 5 தடவை வரையில் இப்படி நாடி சுத்தி செய்ய வேண்டும். ஒரு நாளில் 4 வேளைகளில் நாடி சுத்தி சாதனம் செய்வது அவசியம். சூரிய உதயத்திற்கு முன்பு ஒரு தடவை, நண்பகலில் ஒரு தடவை, மாலை ஒரு தடவை, நள்ளிரவில் ஒரு தடவை. இங்கன 4 வேளைகளில் நாடி சுத்தி பயிலுதல் வேண்டும். ஒவ்வொரு வேளையிலும் 3க்கு குறையாமல் 5 தடவை வரையிலும் பழகுதல் வேண்டும். இப்பயிற்சியை முறையாக கையாண்டால் 15 நாட்களுக்கு குறையாமல் 1 மாதத்திற்குள் நாடி சுத்தி உண்டாகும். அதன் பிறகு பிராணாயாமத்தை துவங்கலாம். ஒழுங்காக சாதனம் செய்வது முற்றிலும் அவசியம். நாள்தோறும் மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு பிறர் புகட்டுவதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்பவன் சாதனம் ஒன்று செய்யாவிட்டால் ஒரு வழி கூட அவன் மேலே நோக்கி போக மாட்டான். ஆக யோகத்தில் முன்னேற்றமானது பயிற்சி நின்று வருவதாகும். யோக சாதனங்கள் சம்பந்தமான விஷயங்களை நாம் அனுபவிக்காவிட்டால் அவைகளை நாம் ஒருபொழுதும் அறிந்து கொள்ள முடியாது. சாதனங்களை செய்து அவைகளின் விளைவை நாமே உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். வெறும் வியாக்கியானங்களையும் கோட்பாடுகளையும் சதா கேட்டுக்கொண்டிருத்தல் போதாது. யோக பயிற்சிக்கு விக்னங்கள் சில இருக்கின்றன. உடல் நோய்வாய்ப்பட்டு கிடப்பது முதல் விக்னம். சரீரம் ஆரோக்கியமாகவும் தகுதி வாய்ந்ததாகவும் இல்லாது போய்விடுமாகில் யோக சாதனத்துக்கு தடை உண்டாகும். எனவே உடலை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும். அஜாக்கிரதையினால் உண்டாகும் நோயை அப்போதைக்கப்போது எளிதில் நீக்கிவிடலாம். வினைப்பயனாக உடலை பிடித்துள்ள நோய் யோகத்துக்கு இடையூறு செய்யக்கூடியது. அத்தகைய நோயாளி பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் பழகுவது போன்று ராஜயோகத்தை பழக முடியாது. எதை உண்ண வேண்டும், எதை அருந்த வேண்டும், எச்செயலை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களில் கருத்தை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உடலை உறுதியானதாக வைத்துக் கொண்டிருப்பேன் என்று ஆழ்ந்த சங்கல்பம் செய்து கொள்க. உறுதியானதாகவும் நோயற்றதாகவும் உடலை வைத்துக் கொள்வதோடு அதற்குரிய கடமை முடிகிறது. அதற்கு மேல் அதிகமாக உடலின் கண் கருத்தை செலுத்தலாகாது. தேக ஆரோக்கியம் என்பது ஒரு உயர்ந்த குறியை அடைவதற்கான உபாயமே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நோயற்ற வாழ்வுதான் ஜீவிதத்தின் குறிக்கோள் என்று எடுத்துக்கொண்டால் நாம் விலங்குகள் போலாய்விடுவோம். விலங்குகள் பொதுவாக நோய்வாய்ப்படுவது கிடையாது. அந்த வாய்ப்பு ஒன்று மட்டும் இருந்தால் போதாது. மனப்பரிபாக்கம் அடைவது மனிதனுடைய வாழ்க்கையின் பயனாகும். சந்தேகப்படுவது யோக சாதனத்துக்கு 2வது விக்னம். நாம் நேரில் காணாதவைகளை பற்றி நாம் எப்பொழுதுமே சந்தேகப்படுகிறோம். எவ்வளவுதான் முயன்றாலும் வெறும் வார்த்தைகளை கேட்டு அவைகளை நம்பியிருந்தும் மனிதன் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. ஆதலால் தான் இப்படி புகட்டப்பட்டுள்ள சாதனைகளை குறித்து நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. சாதனத்தை அனுஷ்டிப்பதில் தலைமானாக்கனாக இருப்பவனுக்கும் சில வேளையில் சந்தேகம் வருது. ஆயினும் ஒழுங்காக யோக பயிற்சி செய்து வர வேண்டும். சிறிது காலத்தில் நமக்கு சிறிய அளவில் ஏதேனும் ஒரு அனுபவம் வாய்க்கும். அப்படி நாம் பெறுகிற சிறிய அனுபவமே நமக்கு மேலும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஊட்டும். யோக சாஸ்திரத்துக்கு வியாக்கியான கருத்து ஒருவர் பகர்கிறார். சாதனம் பயில்கிற ஒருவனுக்கு மிக சிறிய அனுபவம் ஏற்படினும் ஏதேனும் ஒரு அனுபவம் அத்தாட்சியாக வாய்க்கும் இடத்து யோக சாஸ்திரத்தில் புகற்றுகின்ற அனைத்திலும் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. அதற்கு சான்று ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். சில மாத காலம் யோக சாதனத்தை முறையாக செய்து வந்தால் பிறர் மனதில் இருக்கும் எண்ணங்களை அதே வேளையில் உனது மனதிலும் உதிக்க நீ காண்பாய்.
மனத்தோற்றங்களாக அவைகள் உனது உள்ளத்தில் உதிக்கும். சில வேளைகளில் நெடுந்தூரத்துக்கு அப்பால் நிகழ்கின்ற ஏதேனும் ஒன்றை இங்கிருந்தபடி நீ காதால் கேட்பாய். ஆனால் அத்தகைய நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியின் மீது ஒரு மனதை குவித்து ஒருமுகப்படுத்தி செலுத்த வேண்டும். மற்றும் இத்தகைய ஆராய்ச்சியிலே உனது கவனத்தை எல்லாம் நீ செலுத்திவிடலாகாது. இன்னொரு சிறிய நிகழ்ச்சிகள் வாய்த்தால் உனக்கு போதுமானது. அதனின்று உனக்கு இந்த சீரிய மனோதத்துவத்தில் நம்பிக்கை ஏற்படும். உறுதியாக நீ சாதனத்தில் இறங்குவாய். முன்னேற்றம் அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு உண்டாகும். மற்றொரு சான்றை எடுத்துக்கொள்ளலாம். உன்னுடைய நாசியின் மீது மனதை குவித்து வைத்து பழகு. சில நாட்கள் அற்புதமான நறுமணத்தை நீ நுகர்வாய். அதனின்று உண்மை ஒன்று உனக்கு விளங்கும். புறத்தில் ஸ்தூல வஸ்துக்கள் இல்லாமலேயே அவைகளை நுகர்கிற சக்தி மனதுக்கு வந்தமைந்திருக்கிறது. புறப்பொருள்கள் இருந்தால் மட்டும் ஐம்பொறிகள் அவைகளை நுகர்கின்றன. ஆனால் மனதுக்கோ புறப்பொருள்கள் இல்லாமலே அவைகளை நுகருமாற்றல் வருகிறது. பின்பு ஒரு உயர்ந்த கோட்பாட்டை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று இயம்பப்பட்டுள்ளவை போன்று சிறு சிறு இயற்கை சம்பவங்களில் நாம் கருத்தை செலுத்திக் கொண்டிருக்கலாகாது. மனிதனின் ஆற்றலை தெரிந்து கொள்வதற்கு மாதிரி போன்றே பார்ப்பது போன்றே அவைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். யோக சாதனை எதற்காக பயில்கிறோம்? யோக நெறி எத்தகையது, அதன் புரியாது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆத்மா உலக பந்த பாசங்களிலிருந்து விடுதலை அல்லது முக்தி அடைவதற்காகவே யோக சாதனை நாம் செய்து வருகிறோம் என்பதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது மனதை முற்றிலும் அடக்கி ஆளுவதற்கே நாம் யோக சாதனம் பயில்கிறோம். மனதை அடக்கி வெல்லுதலே யோகத்தினுடைய குறிக்கோள். அதை கண்ணியமாக வேறு எதனிடத்தும் நம் கருத்தை செலுத்தலாகாது. நமது இயல்புக்கும் நமது மனதுக்கும் நாம் அதிபதிகள் ஆக வேண்டும். அவைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக நாம் இருக்கலாகாது. உடலோ அல்லது உள்ளமோ நம் மீது ஆதிக்கம் செலுத்தலாகாது. உடல் என்பது நம்மிடத்துமுள்ள ஒரு கருவி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உடலுக்காக நாம் இருக்கிறோம் அல்லோ, நமக்காக உடல் இருக்கிறது. தேவர்களுக்கெல்லாம் அரசனாகிய இந்திரன், அசுரர்களுக்கெல்லாம் அரசனாகிய விரோச்சனன் ஆத்ம வித்தியை பயிலுவதற்காக படைப்பு கடவுளாகிய பிரம்மாவை அணுகினார்கள். நீங்கள் தேடுகின்ற பொருளை நீங்களே என்ற முடிவான உண்மையானது கல்வியின் இறுதியில் எடுத்து இயம்பப்பட்டது. வித்தை பயின்ற இருவரும் தங்களை தேகங்களை ஆத்மாவில் நினைத்தனர். அவர்களிடத்திற்கு திரும்பிச் சென்றனர். கற்க வேண்டியதெல்லாம் கற்றாய்விட்டது. வேண்டியவாறு அருந்தியும் பருகியும் இன்புற்றிருக்க வேண்டும். நாமே ஆத்மஸ்வரூபம், இதற்கப்பால் ஒன்றுமில்லை என்று அவரவர் இனத்தவருக்கு அவ்விருவரும் புகட்டலாயினர். அசுரிடமிருந்து யாண்டும் அஞ்ஞானம் குடிகொண்டிருக்கிறது. விவேகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதற்கு மேல் அவன் விசாரித்து பார்க்கவில்லை. உடல் மயமாகிய தானே ஆத்மஸ்வரூபம் என்று அவன் முற்றிலும் திருப்தி அடைந்திருக்கிறான். ஆத்மா என்பது இலக்காக இருப்பது தேகம் என விரோச்சனன் என்னும் அரசன் பொருள்படுத்தினான். இந்திரனுக்கோ மனப்பரிபாகம் அதைவிட அதிகமாக உண்டாகிறது. உடலாகிய நான் பிரம்மம், எனவே அதை வலிவு படைத்தவராகவும் ஆரோக்கியமாகவும் எனக்கு அலங்காரிக்கப்பட்டதாகவும் வைத்திருக்க வேண்டும். எல்லா விதமான இன்பங்களையும் அதற்கு கழிக்க வேண்டும் என்று எண்ணி துவக்கத்தில் தவறுகள் செய்துவிட்டார். சில நாட்களுக்குள்ளாக தங்களுக்கு குருவாக வைத்தவர் புகட்டின் உட்பொருள் அத்தகையதாக இருக்க முடியாது என்று இந்திரன் முதலில் உணரலானான். தான் பொருள்படுத்தியதை விட உயர்ந்த கருத்து ஏதோ இருக்க வேண்டும் என்றும் அவன் நம்பினான். எனவே பிரம்மதேவனம் திரும்பி வந்து, ஐயனே, இந்த சரீரத்தை ஆத்மா என்றா தங்கள் புகட்டினீர்கள்? அப்படியானால் தேகங்கள் அனைத்தும் மடிவதை நாம் பார்க்கிறோம். ஆத்மாவோ மரணமற்றது என்றான் பிரம்மதேவன். மீண்டும் அவனை பார்த்து, தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய், இதன் உட்கருத்தை கண்டுகொள் என்று முகட்டினார். பிறகு இந்திரன் சரீரத்தை இயக்குகின்ற வெவ்வேறு வகைப்பட்ட பிராணன் ஆத்மாவாக இருக்கிறது என்று குரு கருதுகிறாரோ என்று நினைத்தான். ஆனால் கொஞ்ச காலத்தில் பிராணனை பற்றி உண்மையை அவன் அறியலானான். அவன் உணவு அருந்திய போது பிராணன்கள் உறுதி பெற்றிருந்தன. அவன் பட்டினி கிடந்த போது பிராணன்கள் தளவுற்றன. எனவே இந்திரன் திரும்புவரிடம் சென்று, ஐயரே, பிராணன்களை ஆத்மன் என்று நீங்கள் கருதுகிறீரா என்று வினவினான். பிரம்மதேவனிடமிருந்து பழைய விடையை மீண்டும் கிடைத்தது. நீயே கண்டுகொள், தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். இந்திரன் திரும்பிச் சென்றான். ஒருவேளை மனது ஆத்மாவாக இருக்கலாமா என்று எண்ணினான். ஆனால் கொஞ்ச காலத்தில் எண்ணங்கள் பளபளவாகின்றன என்பதை உணர்ந்தான். எண்ணங்கள் சில வேளைகளில் நல்லவைகளாகவும் சில சமயங்களில் கெட்டவைகளாக கூட இருக்கின்றன. மனதிலும் ஓயாது மாறுதல் உண்டாகிக் கொண்டிருக்கிறதே, எனவே அது ஆத்மாவாக இருக்க முடியாது.
மீண்டும் அவன் குருவிடம் சென்றான். ஐயனே, மனது ஆத்மாவாக இருக்க முடியாது என நான் நினைக்கிறேன். மனதை ஆத்மாவென்று நீங்கள் கருதுகிறா என்று பிரம்மதேவர் நினைப்பார். இல்லை, தத்து தொம்மசி, அது நீயாக இருக்கிறாய். உண்மையை கண்டுகொள். இந்திரன் தன் இருப்பிடத்திற்கு சென்றான். உறுதியான உண்மை அவன் கண்டுகொண்டான். தான் ஆத்மா. மனதின் செயலாக எண்ணத்திற்கும் அங்கு இடமில்லை. இயக்கமாக இருப்பது ஆத்மா. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நச்சேனம் கிளேதயன் தியாபக ந சோஷதி ந மாருதக. ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்டாது, தீ அதை எரிக்காது, நீர் நினைக்காது, காற்று உலர்த்தாது. ஆத்மாவுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அது அச்சலம், ஸ்தானு, விபு, சர்வசக்திமான். ஆத்மா தேகமல்ல, மனதுமல்ல. அது தேகத்துக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது. இதை உணர்ந்த இந்திரன் திருப்தி அடைந்திருக்கிறான். ஆனால் அசுரனுக்கோ உண்மை அறிந்து கொள்ள முடியவில்லை. தேகத்தின் மீது வைத்த பற்றுதலால் ஆத்ம வித்தைக்கு அவன் தகுதியற்றவன் ஆகிறான். உலக விருப்பங்கள் பெரும்பான்மையோர் அசுர இயல்பு படைத்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் தெய்வ இயல்பு படைத்தவர்களும் சிலர் இருக்கிறார்கள். இந்திரிய சுகத்தை அனுபவதற்காக திறனை அதிகப்படுத்தும் முறையா யாராவது ஒருவர் புகட்ட முன்வந்தால் கணக்கற்ற பேர் அவ்விரதத்தை பயில மேற்கொள்கிறார்கள். வாழ்க்கையின் முடிவான குறிக்கோளை காட்டுவதற்கு ஒருவர் முன்வந்தால் அவர் சொல்ல கேட்க முடிவான குறிக்கோளை காட்டுவதற்கு ஒருவர் முன்வந்தால் அவர் சொல் கேட்க ஆயத்தமாயிருப்பவர் மிக சிலர். முடிவான உண்மையை கிரகிக்க யாரோ சிலருக்குத்தான் இயலுகிறது. கிரகித்தபடி அனுஷ்டித்து அதை அடையும் பொறுமை இன்னும் சிலருக்குத்தான் உள்ளது. 1000 ஆண்டுகள் இவ்வுடலை அழியாது வைத்திருந்தாலும் அதன் பிறகும் அது அழித்துப்பட்டு போகும் என்னும் உண்மையை அறிந்து கொள்வர் மிக சிலரே இம்மண்ணுலகில் இருக்கின்றார்கள். உடலை சேர்த்து பிடித்து வைத்திருக்கிற சக்தி கலைந்து போனால் தேகம் வீழ்கிறது. ஓயாது மாறி அமைந்து கொண்டிருக்கின்ற உடலை ஒரு கணப்பொழுதாவது மாறாது வைத்திருக்க வல்லவன் இம்மண் உலகில் பிறந்தது கிடையாது. ஓயாது நிகழ்ந்து வரும் மாறுதலுக்கு தேகம் என்ற பெயர் வந்துள்ளது. ஆற்றில் உள்ள நீரோட்டத்தை பற்றி உண்மையாக இந்த உடலுக்கு பொருந்துகிறது. கணந்தோறும் ஆற்று நீரில் போக்கும் வரமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆயினும் ஆறு தனது அதே வடிவத்தில் இருப்பதை போன்று தென்படுகிறது. போக்கும் வரமும் உடலில் நிகழ்ந்து கொண்டிருப்பதற்கு இடையில் அது இருந்தபடியே இருப்பதாக தென்படுகிறது. உடல் மாறவும் அழியவும் செய்கிறது. ஆயினும் அதை உறுதியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் வைத்திருக்க வேண்டிய நம் கைவசம் உள்ள மனம் என்பது ஒரு அரிய கருவியாகும்.